Hello friends, welcome to Happy Meal with Sav. இந்த வீடியோவில் நான் கடலைக்கறி நல்லா க்ரீமியான அண்ட் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கடலைக்கறியும் ஆப்பமும் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், இது முடிஞ்ச அளவுக்கு கோகோனட் ஆயில்லையே செய்கிறதுக்கு பாருங்கள். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு. அதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கோகோனட் ஆயிலில். அது கூட நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் ஏன் குக்கரில் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா க்ரீமியாக திக்காக இருக்கும், அதுக்காக தான். அதுக்கு அடுத்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா தேங்காய் எண்ணெயில் வறுத்துடலாம். அடுத்து பூண்டு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதை நல்லா இடிச்சிட்டு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாமே அந்த தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் எப்போவுமே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அதோடைய வாசனையும் டேஸ்ட்டும் தனித்தனியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, இல்லை உங்கள்கிட்ட பெரிய தக்காளி இருந்ததுன்னா அது ஒரு தக்காளி இருந்தால் போதும். ஸோ நான் சின்ன தக்காளி 2 எடுத்துக்கிட்டேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கோகோனட் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கடலைக்கறி. இது சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டி. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம், சால்ட். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி இது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த வாசனை நல்லா அந்த கிரேவியில் வரணுன்றதுக்காக, அந்த கறியில் வரணுன்றதுக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போது நல்லா வேக வச்ச ஒரு 5லேருந்து 6 விசில் கருப்பு கடலை நல்லா வேக வச்சுருக்கேன். ஸோ அது தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியோட இந்த கருப்பு கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குக்கரில் ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு இந்த கருப்பு சன்னா நல்லா சாஃப்டான வர அளவுக்கு வெந்துருச்சு. அதையும் நம்ம இப்போது குக்கரில் திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கடலைக்கறி பவுடர், பிராமின்ஸ் மசாலான்ற அந்த பிராண்டில் கடலைக்கறி மசாலான்னு சொல்லிட்டு தனியாக விற்கிறாங்க. ஸோ அது நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இல்லை ஆம்ச்சூர் பவுடர், இது எல்லாமே சேர்த்து நீங்கள் உங்களுக்கு இந்த கடலைக்கறி மசாலா கிடைக்கலன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் அப்புறம் சென்னா அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருந்தது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நான் கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோகோனட் பேஸ்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் கிரேட்டட் துருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, ஜிஞ்சர் ஒரு 1/2 இன்ச். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இந்த கறியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ரீன் சில்லி அதாவது பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் அரைக்கும் போது. அண்ட் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் ஹாட் வாட்டர் 1 கப் அளவுக்கு தண்ணி, ரொம்பவும் ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் போட்ட அந்த மசாலாஸ் எல்லாமே பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஸோ எல்லாத்தையும் ஒரு நல்ல கலரிட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 இல்லை 3 விசில் இருந்தால் கூட போதும். 3 விசில் வர வரைக்கும் நல்லா நீங்கள் இந்த கறியை வேக விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த திக்கான ஒரு கடலைக்கறி குழம்பு கிடைக்கும். ஸோ இப்போ குக்கர் மூடி போட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த கடலைக்கறி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பாயில் ஆக ஆரம்பித்த உடனே நீங்கள் மூடி போட்டு மூடிடலாம். ஸோ 3 விசிலுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கடலைக்கறி செம்ம திக்காக நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளும் கூட, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வீட்லேயே ஆப்பம் மாவு ரெடி பண்ணியிருந்தேன். அது நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் எப்படி அதை ரெடி பண்ணுறது, இந்த ஃப்ளஃபியான ஆப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆப்பம் ஒரு 10லேருந்து 12 ஆப்பம் வரும். ரொம்ப நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் ஆப்பம். கண்டிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஆப்ப மாவு அந்த ஆப்பச்சட்டியில் ஊற்றிட்டு இந்த மாதிரி சூடு அந்த இருக்கிற ஆப்பச்சட்டிலேயே நீங்கள் ரொட்டேட் பண்ண சைடில் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது அழகாக அந்த சட்டியில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவே அந்த ஆப்பச்சட்டியிலேருந்து அழகாக தனியாக செப்ரேட் ஆகி வந்துடும். அப்போ நீங்கள் அதை எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஓரத்துலலாம் அந்த ஆப்பம் தனியாக அழகாக வந்துருச்சு. அப்போது நீங்கள் கரண்டியை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஆப்பம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சூப்பரான ஃப்ளஃபியான ஆப்பம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோடைய ரெசிப்பியும் நான் செப்பரேட்டாக வீடியோவில் போடுறேன். இது கூட நான் தேங்காய் பாலும் ரெடி பண்ணியிருந்தேன், அதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கடலைக்கறியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய். இப்போ நான் போயிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
Appam with கடலைக்கறி. கடலைக்கறி. அதுக்கு பேர் curry. கடலைக்கறி. தமிழ்லயே சொல்லலாம். கடலைக்கறி அம்மா வந்து பண்ணிருக்காங்க. அப்பமா கடலைக்கறி. சோ அது ரெண்டுமே இப்போ நான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போறேன். ஓகே. எப்படி இருக்கு? Marvelous. ஓகே. Amazing. ஓகே. டேஸ்ட் எம்மையா இருக்கா? ரொம்ப இதுவா இருக்கு. எதுவா இருக்கு? அட்டகாசமா இருக்கு. ஓ, thank you. ஓகே, பாய் சொல்லிடுங்க. Thank you. Bye.